வீரமான மேஷராசிக்காரங்க. இவங்களுக்கு இந்த ஜனவரி 2026 எப்படி இருக்க போகுதுன்றத நம்ம பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய 3ஆம் வீட்லயே குரு பகவான் இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானம் சூப்பரா இருக்குங்க. அதாவது நீங்க எடுக்கிற முயற்சி வந்து வெற்றிகரமா அமையும். நீங்க வந்து படிக்கிற பசங்களா இருந்தா படிப்புல இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வேலையில ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன், வெளிநாடுக்கு எதனா ட்ரை பண்றீங்க, இவங்களுக்கும் சூப்பரா கை கொடுக்கும். இங்கேருந்து வெளிநாடு படிக்க போறவங்க, இப்போ எம்எஸ் படிக்க போறீங்க, பிஹெச்டி படிக்க போறீங்க, ஜிஆர்இ, ஜிமேட் எக்ஸாம்ஸ் எழுத போறீங்கன்னா, அந்த எடுக்கிற முயற்சிகள்லயும் உங்களுக்கு நெறைய நல்லது வரும். சரிங்களா? ஏன் சார் அப்ப கமெண்ட்ல போன மாசம் போட்டோம் சார், அப்படிலாம் இல்ல சார் மேஷ ராசி கொஞ்சம் கஷ்டம் சார்னா, ஏன்னா இப்ப சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் 7 சனி நடக்கிறதுனால நெறைய தடங்கள் குடுப்பாரு. ஓகேங்களா? இது வந்து அம் நீங்க சொல்றது நடக்குது, நடக்கலன்றத தாண்டிங்க. இது இப்படி தான் இருக்க போதுன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. 7 சனியில எல்லாருமே கஷ்டப்படுவோம். சரிங்களா? அது முடியும்போது ரொம்ப பெரிய நல்லது செஞ்சுடுவாரு. அது ஒண்ணு. ஆனா அது நடக்கிற காலத்தில எல்லாருக்குமே கஷ்டம் வரும். ஸோ இந்த வருஷம் எனக்கு அடுத்த 5 வருஷம் இப்படி தான் இருக்க போதுன்றத நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாதிரி உங்க வாழ்க்கைய கொண்டு போவீங்க. அதுக்கு ஏத்த மாரி அந்த சனி தாக்கத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணலாம். அந்த மாரி பண்ணா தான் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அத ஜெயிச்சு முன்னேறதுக்கு நெறைய யூஸ் ஆகும்.